ஒரு மனிதன் அடித்து பப்ளிக்காக ஸ்ட்ரிப் செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. எங்க? பங்களாதேஷ்ல. காரணம் என்ன? அவன் ஒரு ஹிந்து அப்படிங்கிற காரணம். அப்ப இது ஒரு ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன். இந்த ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் பங்களாதேஷ்ல பப்ளிக்கா பண்ணி எரிச்சிருக்காங்க. அப்ப அவன் குடும்பம் என்னத்துக்கு ஆகும்? அவனை யார் சோறு போடுவா? இத பத்தியெல்லாம் வாயே இந்தியால இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சிந்தனைவாதிகள், இந்த லெஃப்டிஸ்ட் லிபரல்ஸ் யாரும் திறக்கவே இல்ல. இதற்கு முன்னாடி பாலஸ்தீன மக்கள் இங்கே கொல்லப்படுறாங்க அப்படின்னு அமீர் பேசினாரே, பக்கத்து நாட்டுல இங்க இந்த மாதிரி ஒரு ஹிந்துவ இவ்வளோ கோரமா கொண்டிருக்காங்க. எதற்கு? அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, பிளாஸ்பமஸா பேசிட்டாரு. அதாவது குரான்ல இருக்கக்கூடிய விஷயத்த தவறா பேசியிருக்காங்க அப்படின்னு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாரதியார்ல ஆரம்பிச்சு முருகன பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கருப்பம் கூட்டம். அது வரைக்கும் எவ்வளோ கொச்சை கொச்சையா பேசியிருக்காங்க. ஆனா, இங்க இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரசி வேற எங்கேயும் இல்ல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாரி இங்க குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு சார்போட செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஹிந்துக்களை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. இதற்காக தான் இந்த சிஏஏ அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு வாய்ப்பா இருக்கு.